ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க எஸ்ஏ கேமிங். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாக் ஆக்ஷன் நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் ப்ரோமோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ நிறையா போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் சண்டே 17 நவம்பர் வந்து பார்த்திங்கன்னா 10 AM ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம மாக் ஆக்ஷன் சப்ஸ்கிரைபர் எஸ்ஏ கேமிங் மாக் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 17 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 10 AM அதை பற்றின ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வீடியோ தான். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டீம் ஓனர்ஸ் அண்ட் கோ ஓனர்ஸ் ஆக்ஷனில் கலந்துக்க போகிற வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரூலாக வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரூல் வந்து இது வந்து இந்த ரூல் வந்து யாருக்குன்னா டீமோட ஓனர்ஸ், அதாவது 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நவம்பர் 17 10 AM வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் ஆக்ஷன் நடக்க போகுது. அதனால் கரெக்டாக வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் டயத்துலேயே சொல்லியிருப்பேன், இந்த டேட்டில் தான் ஆக்ஷன் நடக்க போகுது ப்ரோ, நீங்கள் வந்து அந்த டேட்டில் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு. இப்போ வந்து நீங்கள் அன்றைக்கி ஃப்ரீயாக இல்லை, சப்போஸ் அப்படி இன்றைக்கே தெரிஞ்சால் நீங்கள் இப்போ கூட எனக்கு பர்சனல் நம்பர் அதுக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் எனக்கு மெசேஜில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடி எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க மட்டும் நீங்கள் வந்து என்னால் சப்போஸ் டீமோட ஓனர்ஸ் வர முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா இப்போயே ஆளை மாற்றுற மாதிரி தான் மாற்றிக்கலாம். சண்டே அன்றைக்கி வந்துட்டு இல்லை ப்ரோ ஏதாவது வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து சரியாக இருக்காது, பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து மணி பே பண்ணலாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது வந்து கடைசியில் தப்பாக போயிடும், அப்புறம் உங்கள் டீமை மட்டும் கழிச்சு வர மாதிரி நிலமை கூட வரலாம். ஓகே, ஃபஸ்ட் ரூல் வந்து சொல்லிட்டோம். செகண்ட் ரூல் வந்து என்ன அப்படின்னா, ஐபிஎல் டீம்ஸுக்கு வந்து ஒரிஜினல் ஐபிஎல் டீம்ஸ் வந்து ஆக்ஷனில் ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா 18 மினிமம் பிளேயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 பிளேயர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ரூல் இருக்கும். நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாட்டர்டே ஈவினிங் செட் பண்ணிவிட்டு 25 பிளேயர்ஸ் வச்சு போகலாம் தான் இருந்தோம். சாட்டர்டே ஈவினிங் வந்து ஒரு சில டீம் ஓனர்ஸ்க்கு ஒரு சில டைமிங் செட் ஆகாததுனால நம்ம என்ன பண்ணோம், சண்டே மார்னிங்கில் ஆக்ஷன் நடத்த போகிறோம். அதனால் வந்து ஒரு சின்னதாக என்ன ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா, ஒரிஜினல் இருக்கிற மாதிரி வந்து டீமோட ஸ்குவாடோட ஸ்பேஸ் இருக்காது. அதாவது வந்து மினிமமாக உங்கள் டீமுக்கு 16 பிளேயர்ஸ், அதாவது 16 பேர் எடுத்துக்கலாம். மேக்ஸிமமாக ஒரு 18 பேர் தான் எடுக்க முடியும். அதாவது ஐபிஎல்லோட மினிமம் இதாக வந்து இந்த ஆக்ஷனில் மேக்ஸிமம், அதில் வந்து மினிமம் தான் 18 ஒரிஜினல் ஐபிஎல் டீம்ஸ்க்கு. ஆனால் மார்க் ஆக்ஷனில் மேக்ஸிமமாகவே நீங்கள் 18 பேர் தான் ஆல்ரெடி ரிட்டன்ஷன் பண்ண பிளேயர்ஸோட சேர்த்து மொத்தமாக 18 பேர் தான் உங்கள் ஸ்குவாடில் எடுக்க முடியும். இதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரூலு. மூணாவது ரூல் வந்து என்னென்னா, நமக்கு வந்து டீமோட லிஸ்ட்டு வந்து பிளேயர்ஸோட லிஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கல. வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த பேஸ் ப்ரைஸில் இருப்பாங்க நானும் தேடி பார்த்துட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் கூட எனக்கு வந்து இது பெருசாக கிடைக்கல. நானாக தான் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு எடுத்திருக்கேன். எந்தெந்த லிஸ்ட்டுனா போன தடவை எந்தெந்த டீம்ஸ் யாராவது ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் ஒரு செட்டாக பேட்ஸ்மேன் செட்டு 1, பேட்ஸ்மேன் செட்டு 2, ஆல்ரவுண்டு செட்டு 1, ஆல்ரவுண்டு செட்டு 2, மார்க்கி லிஸ்ட்டு, இப்போ ஃபாஸ்ட் பவுலிங் செட்டு 1, ஸ்பின் பவுலிங் செட்டு 1, 2ன்னு சொல்லிட்டு நானாக தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்கேப்டுன்னு சொல்லி தனியாக ஒன்று இல்லை, ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு ஒன்று எடுக்க போகிறேன். ஸ்டார் பிளேயர்ஸ் ஆர் கீ பிளேயர்ஸ், இந்த லிஸ்ட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் நீங்களே கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸ்டார் பிளேயர்ஸ் ஆர் கீ பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு மோஸ்ட் லைக்லி கீ பிளேயர்ஸ்னு வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஏன்னா நான் ஒருத்தராக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்ஷனுக்கான லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு டெஃபினட்டாக ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரே ஆளாக வந்து எல்லாத்தோட பிளேயர்ஸு பேஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணுறது எல்லாமே மேக்ஸிமம் 1 கோர் 2 கோர் தான் செட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஆக்ஷனில் தான் ஈஸியாக இருக்குன்னு. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா, நான் வந்து ஒரு சில பிளேயர்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸை சப்போஸ் நான் லிஸ்ட் எடுக்கும்போது மிஸ் பண்ணதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால் மூணாவது ரூல் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டீமோட ஓனர்ஸை மட்டும் சொல்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் நான் வந்து உங்களை பிட்டிங் குரூப்னு சொல்லி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்மின் ஒன்லி சேட் மட்டும்தான் இருக்கும். அதில் போய் பார்த்திங்கன்னா என்னோடய நம்பரில் அட்மின் இருக்கும். அந்த நம்பருக்குள்ளே வந்து மெசேஜில் உங்களோட டீமோட ஸ்குவாடில் யாரெல்லாம் டார்கெட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் டார்கெட் பண்ண போகிற பிளேயரை நான் வந்து மறந்துட்டு ஆக்ஷன் பிளேயர் லிஸ்ட்லேயே சேர்க்காம விட்டுருந்தேன்னா நீங்கள் அனுப்புகிற மூலியமாக நான் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் மூணாவது ரூல். நீங்கள் எந்தெந்த பிளேயரை டார்கெட் பண்ண போகிறீங்களோ என்னோடய பர்சனல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணி அனுப்பிவிடுங்க. நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, நாலாவது ரூல் வந்து என்னென்னா, ஃபோர்த் ரூல் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனில் வந்து பிட்டிங் எப்படி ப்ரோ பண்ண போகிறேன். நிறையா பேருக்கு இந்த டீம் ஓனர்ஸ்க்கு கோ ஓனர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்குது. ஏன்னா புரியாது. நானும் வந்து தான் ஃபஸ்ட் டைம் ஆக்ஷன் நடத்துகிறேன். நீங்களும் மேபி ஃபஸ்ட் டைம் கலந்துக்கிறனால இருந்தீங்களா, எல்லாருக்குமே தான் புதுசு.
நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர் எல்லாமே நம்ம சேனலில் வரப்போகிற மார்க் ஆக்ஷன் இதுதான் புதுசு. அதுவும் ஆன்லைனில் நடக்க போகிறதால ஒரு சில பேர் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் தான் ஆன்லைனில் நடத்திட்டு இருக்காங்க தமிழ் சைடில். வடக்கன்ஸில் நிறைய பேர் நடத்துகிறாங்க. ஓகே, அதை பற்றி விட்டுருவோம். என்ன மாதிரி ஆக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 crore இல்லைனா 2 crore தான் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து எல்லா ப்ரைஸ்க்கும் நான் வந்து பேஸ் ப்ரைஸ் செட் பண்ணியிருக்கேன். லிஸ்ட்டு நம்மளாக எடுத்ததுனால மேக்ஸிமம் இதுதான் வந்து பேஸ் ப்ரைஸாக செட் பண்ணப்பட்டிருக்கு. இதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் வந்து கரெக்டாக இப்போ எப்படி நீங்கள் பிட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு டவுட் இருக்குங்களா, அதை சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு கேஎல் ராகுல் 2 crores பேஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவேன். குரூப்பில் 10 பேர் இருப்பீங்க, 10 பேருமே 10 டீம் ஓனர்ஸாக இருப்பீங்க. உங்களுக்கு அந்த கேஎல் ராகுல் ஃபஸ்ட்டு பிட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. 2 crore சொல்லிட்டு 2CR அப்படின்னு மட்டும், அதாவது 2CRன்னு மட்டும் போட்டு டைப் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு முன்னாடியே யாராச்சும் 2CRன்னு சென்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து 0.5 எடுத்துங்க. அதாவது 2.5ன்னு சொல்லி அடுத்த சேட் போடுங்க. 2.5 போட்டதுக்கப்புறம் 330ன்னு போடுங்க. இந்த மாதிரி 0.5 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரே நேரத்தில் 2 மெசேஜ் வந்துச்சுன்னா எந்த மெசேஜ் குரூப்பில் ஃபஸ்ட்டாக வருதோ அவர்கிட்ட தான் பிட்டிங், கரண்ட் பிட்டிங் இருக்குதா நான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆக்ஷன்லேயே இருந்துட்டு நம்ம சேனலில் லைவ்லையும் பார்க்க முடியும். லைவில் வந்து இருந்தீங்கன்னா தான் நான் வந்து அந்த ஆக்ஷனை பற்றி, அந்த பிளேயரை பற்றி எந்த டீம் கரண்ட் பிட் இருக்குன்னு சொல்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பிரேக்லேயும் நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிளேயர்ஸ் வந்து யாராட்ட எவ்வளோ பைசா மிச்சம் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஒரு மணி நேரத்துக்கு நடுவில் ஒரு 10 நிமிஷம் பிரேக் இருக்கும். ஒவ்வொரு 1 hour நடுவில் 10 நிமிஷம் பிரேக் இருக்கும். நீங்கள் வந்து ஆக்ஷனை டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, இதான் 4வது ரூல் முடிஞ்சு. 5வது ரூல் வந்து என்னென்னா, இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னோடய யூடியூப் லைவ்லேயும் வந்து இருந்துட்டு சைடில் வந்து உங்கள் ஆக்ஷனையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா யூடியூப் லைவில் நீங்கள் அப்பப்போ வந்துட்டு போனால் கூட போதும். நீங்கள் ஏதாவது கம்மில் டவுட் கேட்டிங்கன்னா நான் செகண்டே சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் டவுட் கிளியர் ஆயிரும். முடிஞ்ச வரை யூடியூப்பில் நான் வந்து, ஏன்னா லைவில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கரண்ட்டு இந்த சுச்சுவேஷன் அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியலையா, அதனால் சொல்கிறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து அப்போது லைவில் மார்க் ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது கேளுங்க. உங்களுக்கு மெயினாக நீங்கள் வந்து மறந்துடக்கூடாத விஷயம் என்னென்னா, நீங்கள் மெயினாக லிஸ்ட்டு எனக்கு சென்ட் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் டார்கெட் பண்ண போகிற பிளேயர் வந்து நானாக லிஸ்ட்டு தனியாக எடுத்ததுனால சப்போஸ் அந்த பிளேயர்ஸ் மிஸ் பண்ணிக்க சான்ஸ் இருக்குது. நீங்களாக அந்த ஸ்குவாடை ரெடி பண்ணி எனக்கு சென்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா November 17 அன்றைக்கி 10 AM டீம் ஓனர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் வந்துடுங்க. அப்புறம் இன்னொரு ரூல் சொல்ல மறந்துட்டேன். ஆக்ஷன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்போட ப்ரொஃபைல் டிபியை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. எந்தெந்த டீம் இருக்கோ அந்தந்த டீமோட லோகோவை செட் பண்ணிடுங்க. இல்லை ப்ரோ, நீங்கள் லோகோ செட் பண்ணுறதுலாம் வந்து பர்சனலாக ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, இல்லைனா அந்த டீமோட மெயின் பிளேயர்ஸ், இப்போ விராட் கோலி ஆர்சிபி, டோனி சிஎஸ்கே, அந்த மாதிரி வந்து அந்த மெயினான பிளேயர்ஸோட லோகோவை வந்து மாற்றுங்க. இல்லை ப்ரோ என்னால் அதுவும் வைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இப்போது ஒரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்துருக்குன்னா அந்த டீமோட ஒரு ஹார்ட் சிம்பிள் இருக்குது தெரியுமா, அந்த கலரில் ப்ளூ கலர் ஒரு ஹார்ட் மாதிரி ஒன்று வச்சுருங்க. ஏன்னா அப்படின்னா தான் நீங்கள் எந்த டீமுக்காக பிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு சரியாக தெரிய வரும். வியூவர்ஸுக்கும் கொஞ்சம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே கைஸ், முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்டில் கேளுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடியும் இருக்குது. பர்சனல் அண்டு சேனலோட இன்ஸ்டா ஐடி ரெண்டுமே இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஹோப்ஃபுல்லி வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலாம் கீழே கமெண்ட் கேளுங்க. பாய் கைஸ், நம்ம மார்க் ஆக்ஷன் சண்டே சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மார்க் ஆக்ஷன் முடிஞ்ச கையோட வந்து எல்லா டீம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடியுதா, ஒரு புதன்கிழமை வாக்கில் நம்ம வந்து டீம்ஸை ரிவ்யூ பண்ணலான்ட்டு இருக்கோம். ரிவ்யூ பண்ணி ஸ்டார் ரேட்டிங் லைவில் தரலான்ட்டு இருக்கோம். இல்லை லைவில் தருவேனா இல்லை வீடியோவை தருவேனா எனக்கே சரியாக தெரில. அங்கே மொத்தம் அது ஒரு ஐடியா இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஃபேவரட் டீம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மார்க் ஆக்ஷனில் எந்தெந்த பிளேயர்ஸ் எங்கெங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சந்திப்போம். மார்க் ஆக்ஷனில் சந்திப்போம் மாமே. பாய்.